அப்படிதானம்மா? அருட்சாதனத்துல 7 அருட்சாதனத்துல அது ஒண்ணு நல்லா தெரியும் தானே. அடுத்தால என்னது? அடுத்தால என்னது? திருமணம் இல்லைன்னா குருத்துவம். இதுதான் திரு அருட்சாதனங்கள். அந்த திரு அருட்சாதனத்துல ஒண்ணு திருமணம் இல்லையா? அந்த திருமணம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஏன் அதுக்கு திருமணம்னு பேர் வச்சாங்கன்னா, திருன்னா புனிதம்னு அர்த்தம், மனம்னா கூடுதல் அர்த்தம், புனிதமான கூடுதல். இப்ப விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ யார் என்று கடவுள் விதித்த நியதி, நாம் இஷ்டம் போல வாழ்க்கை வாழ முடியாது, ஒருவனுக்கு ஒருத்தி. அதான் சொன்னாங்க, கடவுள் அமைத்து இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இணைப்பு இன்னார்க்கு இன்னார் என்பது அந்த இறைவன் வகுத்த நியதி. அதுதான் அதற்கு திருமணம் திரும்ப யூஸ் பண்ணுவோம். அதுபோல ஒரு பிரச்சனை கிழிசல் போல வந்தாலும் அதை சுமூகமாக தீர்த்து நம் கல்யாண வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று திருமணத்தை ஆடையோடு ஒப்பிட்டார்கள். அப்படி உனக்கு ஒரு பொண்ணை பாப்போம்னா, ஏமா நான் இப்படி சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு சொந்த ஊரு நம்ம ஊத்துமலை பக்கம் கீழக்கிழங்கு. ஓ, அந்த ஏரியா. ஆமா. இப்ப நான் இருக்கிறது திருநெல்வேலியில இருக்கிறேன். ஆமா. எங்க அம்மா சொன்னா, எப்படி பொண்ணு வேணும்னு கேட்டான். 10 மாசம் சுமந்து பெத்த தாயிட்ட என்ன சொன்னோன்னா அதே தான் அவர்கிட்டையும் சொன்னேன். சரி ஐயா, நான் படிச்ச படிப்பு தகுந்தாப்புல என்னுடைய வருமானத்துக்கு தகுந்தாலும் ஒரு பொண்ணை பாருங்க, ஆடம்பரமா வாழக்கூடிய பார்க்க போறதா இருந்தா எத்தனை பேரோட போவோம்னு கேட்டி. ஆமா, நான் 20 பேரோட போவோம்னு. சரி. ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போறதா இருந்தா அந்த பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண போறதா இருந்தா எத்தனை பேரு போவியன்னு கேட்டேன். 100 பேரோட. நான் ஒரு 100 பேரோட போவோம்னு. ஆமா. கல்யாணத்துக்கு எத்தனை பேரு போவியன்னு. இங்கம்மா சிங்கிளா உங்க வீட்டுக்கு வரலான்னு கேட்டேன். ஆமா. நான் வேற ஒண்ணுமே கேட்கல. சரி. அவளை யாரு ஒத்தையில வர சொல்லுதான். அவ அக்கா தங்கச்சி கூட்டு வர அத்தனைக்கு எனக்கு வேத்து கொட்டுது. எதுக்குயா? அப்பந்தான் எனக்கு முத கல்யாணம். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆமா, அதுல வேற முத கல்யாணம், 2ஆம் கல்யாணம். இல்ல, செல்போன் எல்லாம் மாடலா வாங்கிட்டு இருக்கேன். அது வேற வழி இல்ல. ஓ, அதனால செல்போனுக்கு வேற கதை பண்ணாரு. நீங்க ட்ரெஸ் மாத்தக்கு வேத்து கொட்டுது. அப்ப என் நண்பர்கிட்ட சொன்னேன், ஐயா அந்த ஃபேனை போட்டு விடு, இந்த வேர்வையை போயிட்டு நான் போய் சீக்கிரம் போய் தாலியை கட்டணும். ஆனா அந்த ஃபேனுக்கு இருந்த அறிவு எனக்கு இல்ல. என்ன? அந்த ஃபேன் சொல்லி இருந்திருக்கு, நீ கல்யாணம் முடிச்சிட்டு சட்டையை கிழிச்சிட்டு கிறுக்கு பிடிச்சு அலைய போறேன்னு சொல்லி இருந்திருக்கு. எப்படி? என் நண்பன் போய் சுவிட்சை தட்டினோடனே ஃபேன் ஓடுது. கிறுக்கன் 5 பொட்ட பிள்ளைய பத்திட்டு அணுவை போட்டு அடிச்சிருக்காரு. எப்படி? உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம், உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம், உனக்கும் சங்கடம். கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த ஐயர் ஓம கொண்டத்துல எதையும் அள்ளி போடுவாரு. சரி. ஆனா அப்பமெல்லாம் அதனுடைய விளக்கம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் கல்யாணத்துக்கு அள்ளி போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே பக்கத்துல இருந்து அந்த விஷயத்தை கேட்டுச்சு. ஆமா. என்ன சொல்றாரு? விளங்காம்பூ வாழை மட்டையை போய் உரிச்சாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் பொண்டாட்டி உன்னை இப்படித்தான் உரிக்க போறான்னு சொல்லி அடையாளம் காட்டி. அப்பவும் உஷாராகல. நானும் என் வீட்டுக்காரையும் பக்கத்துல நிக்கும். சரி. இந்த 4 விரல் உள்ள போயிட்டு வெளியே வந்துடும். அவ்வளவு கேப்ல இதோட குளோஸ் இருந்திருக்கான். இந்த விவரம் தெரியாம என்னைய வீட்டுக்காரையும் ஒட்டி உரசி நீ சிரிக்க சொன்னாம இந்த பேஜலமா அன்னைக்கு சிரிச்சவன் தான். இன்னைக்கு மெசிப்பே மாதிரி சிரிக்கணும். அப்ப இன்னும் நான் எப்படின்னே மேடையில பேசணும். வரும்போது என் வீட்டுக்காரி இப்படி வந்தாக்கா. ஆமாய்யா, 2